அர்ஜுன், ஏன் இப்படி தப்பு தப்பா பேசிட்டு இருக்க? நான் பாம்பா? நானும் அம்மாவுக்கு துரோகம் பண்ண போறேன்? நானும் அம்மாவை கொல்ல பார்த்தேன்? துர்கா, அழாத. இங்க பாரு அர்ஜுன், என் கால சுத்தின பாம்பு அந்த மலர் தான். அவதான் சமயம் பார்த்து என்ன போட்டு தள்ளுறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கா. அம்மா, இதை நான் உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது தான் தெரியல. நீங்க மலரி என்ன வேணா நினைச்சுக்கோங்க, ஆனா எங்களுக்கு நீங்க முக்கியம். அதனால எங்களை கேட்காம நீங்க எதுவும் சாப்பிடாதீங்க. நீ என்ன எனக்கு சொல்றது? யார நம்பணும் நம்ப கூடாதுன்னு எனக்கு தெரியும். நீ குடுமா. இந்தாங்க. அம்மா அம்மா அம்மா, ஏம்மா இவ்வளவு தூரம் சொல் பேச்சு கேட்க வேண்டி பண்ணிட்டு இருக்கீங்க? இப்ப நீ என்ன சொல்ல வர? துர்கா கொடுத்தது தப்பான மாத்திரனா பரவாயில்ல. அவ தப்பான மருந்த கொடுத்தாலும் அதை நான் குடிச்சிட்டு செத்துருவேன். ஐயோ, என்னம்மா, என்ன வார்த்தைமா சொல்றீங்க? நீ சும்மா இரு. இத பாரு அர்ஜுன், நீ எனக்கு மகன்னா அவளும் எனக்கு மக மாதிரிதான். இவ கையால மருந்து குடிச்சு செத்தா கூட எனக்கு நிம்மதிதான். போதுமா? அம்மா, உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியலம்மா. அம்மா, என்னம்மா நீங்க என்ன போய் மருந்து வைப்பேன்னு சொல்லிட்டீங்களேம்மா. துர்கா, சும்மா ஒரு பேச்சுக்கு தாமா சொன்னேன். நீயாவது எனக்கு தப்பான மருந்த குடுக்கறதாவது. இருந்தாலும் அந்த அந்த வார்த்தையை கேட்டோட என் உசுரே போயிடுச்சுமா. அழாத துர்கா, அழாத. சொல்றேன்ல, அழாத. இந்த துர்கா ஒண்ணு தனியா மருந்து வைக்க வேண்டாம். இது உடம்பு முழுக்கவே கெட்ட மருந்து தான். இது தொட்டாலே கேடுதான். எப்படி நடிக்குது பாரு. என்னக்கா, அம்மாவுக்கு ஜூஸா? பாவண்ட அம்மா ரொம்ப வீக்கா இருக்காங்கல்ல. அக்கா, நாம அம்மாவை முடிக்க பிளான் பண்ண வேண்டிய ஆளு. நீ என்னடான்னா நடிக்கிற கேரக்டரை நிஜம்னு நம்பி உண்மையாவே அம்மாவை அனுசரணையா பார்க்க ஆரம்பிச்சிட்ட. ஆமால. அக்கா, நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ அங்கேயும் இங்கேயும் சுத்தி முத்தி பாத்துக்கிட்டு இருக்க. இது ஆரஞ்சு ஜூஸ் தானே? ஆமா. ஆனா இத குடிச்சா அம்மாவுக்கு தெம்பு வராது, மயக்கம் தான் வரும். அப்புறம் ரேடியே போய் சேர வேண்டியதுதான். அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான மருந்தை தான் ஜூஸோட சேர்த்து இப்ப அரைச்சிட்டு இருக்கேன். அக்கா, என்னக்கா வேலை பாக்குற? இப்பதான் ஒரு அட்டெம்ப்ட் பண்ணோம், திரும்பவும் உடனே ஒரு முயற்சி பண்ணா மாட்டிக்குவோம்க்கா. அக்கா, நான் சொன்னா கேளுக்கா, இப்போதைக்கு எதுவுமே வேண்டாம். இல்லடா, அவசரப்படாத. நானும் அப்படிதான் முதல்ல நினைச்சேன். ஆனா இதுல இன்னொன்னு இருக்கு. இப்பதான் அம்மா மருந்த குடிச்சு சரியாயி வந்திருக்கு. இப்ப மட்டும் அது மண்டைய போட்டுச்சுன்னா ட்ரீட்மெண்ட் கொடுத்து உடம்பு சரியாகல, மருந்து இன்னும் பிளட்ல இருந்திருக்குன்னு சொல்லுவாங்க. பழியும் மலர் மேல திரும்பவும் வந்துரும். உடனே மலரை தூக்கி உள்ள வச்சிருவாங்க. எப்படி? ஒரே பால்ல 2 விக்கெட் அவுட் ஆயிடும். அக்கா, சூப்பரான பிளான். இன்னும் 10 நிமிஷத்துல அந்த அம்மாவுக்கு சங்குதான். அட பாவிங்களா, மறுபடியும் மேடத்தை கொல்றதுக்கு பிளான் போட்டு போறாங்களே. இதை உடனே தடுக்கணுமே. அர்ஜுன், குளிக்க போறியா? ஆமா, வேணும்னா நீ ஜாயின் பண்ணிக்கலாம். ஆஹா, ஆசைதான். போ.
போய் குளிச்சிட்டு வா போ ஓகே போ. நல்ல ஆஃபர் கொடுத்தேன். ஓ மலரு மலரு, அண்ணா என்னாச்சுன்னா ஏன் இவ்ளோ பதட்டமா வரீங்க? அந்த துர்கா மறுபடியும் வேலைய ஆரம்பிச்சிட்டா. மறுபடியும் மேடம்க்கு கொடுக்குற ஜூஸ்ல மருந்த கலந்து கொண்டு போய்கிட்டு இருக்கா. ஐயோ என்னண்ணா சொல்றீங்க? அம்மா என்ன துர்கா, டயர்டா இருக்குன்னு இப்பதாம்மா படுத்தேன். அதுக்குதாம்மா ஜூஸ் போட்டு கொண்டு வந்திருக்கேன். இது குடிச்சா டயர்ட் எல்லாம் போயிடும். எனக்கு வேணாமா. அம்மா அப்பெல்லாம் சொல்லாதீங்கம்மா. அப்பப்ப எனர்ஜிக்கு இது மாதிரி ஏதாவது குடிச்சிட்டே இருக்கணுமா? ஆமாம்மா, இத மட்டும் குடிங்க. அதுக்கப்புறம் நான் உங்களை தொல்லையே பண்ண மாட்டேன். துர்காவும் சிவாவும் பேசிட்டு இருந்தா நான் கேட்டேன். அந்த ஜூஸ மேடம் குடிக்கிறதுக்குள்ள நீ போய் தடுமலரு. ஐயோ சீக்கிரம் போய் தடுமலரு. நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன். நீ போ. அத்தை வேண்டாம் அத்தை, அந்த ஜூஸ குடிக்காதீங்க அத்தை. அந்த ஜூஸ்ல மருந்து கலந்திருக்கு. மருந்தா? என்ன உளர்ற? அதானே, நீ என்ன சொல்ல வர? நாங்க மருந்து கலந்து கொடுக்கறோம்னு சொல்ல வரியா? ஆமா அதெல்லாம் உன்னோட பழக்கம். எங்களுக்கு எங்க அம்மா சாமி மாதிரி. அவங்க குடிக்கிற ஜூஸ்ல மருந்து கலக்கிற அளவுக்கு மட்டமான புத்தி எங்களுக்கு கிடையாது. சும்மா நடிக்காத. நீ மருந்து கலந்து ஜூஸ் போட்டதெல்லாம் எனக்கு தெரியும். என்ன மலர், புதுசா கதை விட்டுட்டு இருக்க?